ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த ஒரு அப்டேட்ல நேத்து டேட்ல வந்து டைரக்டரேட் ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன், அதாவது 12ஆம் வகுப்பு பப்ளிக் எக்ஸாம் எழுதின மாணவர்களுக்கு அதுக்கு உண்டான ஸ்கேன்டு காப்பி நேத்து வந்து ரிலீஸ் பண்ணாங்க. மாணவர்கள் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா செக் பண்ணி பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சில மாணவர்களுக்கு வந்து நாங்க அப்ளை பண்ண ஸ்கேன் காப்பி எங்களுக்கு வரல, வேற யாரோ ஒரு ஸ்டூடெண்டோட ஸ்கேன் காப்பி எங்களுக்கு வந்திருக்கு, இதை வச்சு நாங்க வந்து எப்படி வந்து நெக்ஸ்ட் நாங்க வந்து ப்ரொசீஜர் பண்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கமெண்ட் பண்ணிருந்தீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளத்தை நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் நீங்க என்ன ப்ரொசீஜர் வந்து ஃபாலோ பண்ணணும், யாரை போயிட்டு வந்து காண்டாக்ட் பண்ணணும் அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு நீங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் வந்து என்ன அப்படிங்கறத இந்த வீடியோல வந்து நம்ம ஷார்ட்டா பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனல்ல நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ங்கிறத எனேபிள் பண்ணிச்சுக்கோங்க. நம்ம சேனல்ல இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் அப்டேட்ஸும் ஈஸியா நீங்க மிஸ் பண்ணாம பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி, வாங்க இப்ப நம்ம டைரக்டா வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர், அதாவது நீங்க வந்து உங்களோட ரோல் நம்பர் அண்ட் டேட் ஆஃப் பர்த் நீங்க போட்டு நீங்க சர்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுடைய ஸ்கேன் காப்பி உங்களுக்கு வரல, இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் வந்து வியூ பண்ணி பார்க்க முடியல, பிளர்ரா இருக்கு, இல்ல வேற ஸ்டூடெண்டோட காப்பி வந்து உங்களுக்கு வந்திருக்கு, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்தை நீங்க வந்து ஃபேஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்களே கீழே வந்து தெளிவா வந்து கொடுத்துருக்காங்க. ஃபார் எனி கிளாரிபிகேஷன் ரிகார்டிங் ஸ்கேன்டு காப்பி ஆஃப் ஆன்சர் ஸ்கிரிப்ட்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நீங்க எஸ்எஸ்எல்சி ஸ்டூடெண்ட்ஸா இருக்கீங்க அப்படின்னா இந்த மெயில் ஐடிக்கு நீங்க வந்து காண்டாக்ட் பண்ணணும். முடிஞ்ச வரைக்கும் நீங்க வந்து காண்டாக்ட் நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்க. ஏன்னா மெயில் ஐடிக்கு நீங்க மெயில் போட்டு அது ரிட்டர்ன் ரீப்ளே வர்றது வந்து நம்மளுக்கு டிலே ஆகும். அதனால நீங்க வந்து 12th மாணவர்களா இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த இடத்துல ரெண்டாவது லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீங்க கால் பண்ணி உங்களுக்கு என்ன ப்ராப்ளமோ அந்த ப்ராப்ளத்தை உங்ககிட்ட சொன்னீங்கன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா உடனே குயிக்கா வந்து உங்களுக்கு ஆக்ஷன் எடுத்து அதுக்கு உண்டான விஷயத்தை உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ஒரு ப்ரொசீஜரை நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா இப்பவே நீங்க நேத்தே ஆக்சுவலா நீங்க வந்து பண்ணிருக்கணும். இந்த ஒரு அப்டேட் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு லேட் ஆயிடுச்சு. ஏன்னா இன்னையில இருந்து நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்கேன்டு காப்பி வியூ பண்ணி பார்த்தவங்க மட்டும் ரீவாலுவேஷன் ரீடோட்டல் லிங்க் வந்து நீங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து அப்ளிகேஷன் வந்து பண்ணணும். அதுக்கு உண்டான டேட் அப்படிங்கிறது இன்னைக்கு டேட்ல இருந்து நம்மளுக்கு 7ஆம் தேதி வரைக்கும் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 நாள் தான் நம்மளுக்கு வந்து டைம் இருக்கு. ஸோ நீங்க அதுக்குள்ள என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை நீங்க வந்து சால்வ் பண்ணி உங்களுடைய ஆன்சர் ஸ்கிரிப்டை நீங்க வந்து வியூ பண்ணி பார்த்துட்டு அதுல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து அப்ஜெக்ஷன் உங்களுக்கு இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து அது உங்களுடைய பாலிசி படி நீங்க ரீவாலுவேஷன் பண்றதா இருந்தாலும் சரி, இல்ல ரீடோட்டல் லிங்க் பண்ண போறீங்க அப்படின்னாலும் நீங்க தாராளமாக என்ன பண்ணலாம் அப்படின்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃபில் பண்ணி நீங்க வந்து கொடுக்கலாம் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. சோ இதுதான் வந்து இப்போதைக்கு வந்திருக்கக்கூடிய ஒரு முழுமையான அப்டேட். சோ இது வந்து நீங்க வந்து உடனே வந்து இந்த ஒரு ப்ராசஸ் வந்து பண்றதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்ல வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.